வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெருவாரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம நித்திலந்தண்டவாணி சேனலில் இதையும் ஆன்மூலக பதிவுகள் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கூடவே யோக வாசிஷ்டத்தின் மூலமாக நமக்கு நிறைய தகவல் அப்படிங்கிறது எல்லாமே கிடச்சிருக்கு. எதுக்கு வரோம், இங்கே ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு அனுபவத்தின் நோக்கத்தில் ஒரு கற்பனையை கொண்டோம். அந்த கற்பனை இன்றைக்கு வரைக்கும் முடிவு பெறாமல் விரிவடைஞ்சு கொண்டே இருக்குது. அதுதான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து ஓய்ந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு வேறு போதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பிறவா நெறி அப்படிங்கிறதுக்கு உண்டான பழைய நிலைமைக்கே நம்ம வந்து போயிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சின்னதாக சொல்லணுன்னா நம்மளுடைய பர்த் டெத்து முக்தி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போது இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இங்கே வரோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த நோக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. அதுதான் அங்கே பியூட்டியே. ஏன்னா எதுக்கு இங்கே வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கடந்து போயிடலாம். இப்படி முதல்ல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அந்த ஒரு இடத்துலையே நிறுத்தி அட்ரஸ் தெரியல, யார்கிட்டையாவது நிறுத்தி கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி கூகுள் மேப் இருக்கட்டும், இங்கேன்னு போட்டால் அதை ஈஸியாக கொண்டு போய் விட்டுருது இல்லையா? அது ரொம்ப ஈஸி. அப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட நமக்கு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை. அந்த ஊர் எப்படி, அங்கே அந்த மக்களினுடைய அந்த ஒரு கலாச்சாரம் எப்படி, பழக்க வழக்கம் எப்படி, அந்த ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே நமக்கு இல்லை. கூகுள் என்ன ஸ்டார்ட் டு எண்ட் அது ஈஸியாக கொண்டு போய் விட்டுருது. அதில் பெரிய ஒரு யூஸ் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஸோ அங்கே அனுபவம் அப்படிங்கிறது சேருவதில்லை. இதே தான் வந்து வாழ்க்கையில் இப்போ நம்ம ஈஸியாக கூகுள் மேப் ஓகே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இயற்கை நம்மளை அப்படி விடாது. என் அனுபவப்பட்டு தான் ஆகணும். ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற, நீ தானே கேட்டுட்டு வந்த, அனுபவப்படு அப்படின்னு அனுப்பி விட்ருவோம். அப்போ என்னென்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற நமக்கு ஞாபகம் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இது ஈஸியாக போயிடலாம். இப்போ இதுதான் பண்ணனா, அதுக்கு தான் இது நடக்குதா, இதுக்காக தான் இங்கே வந்தனா, ஓகே அப்போ ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதில் சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம ஒன்றுத்தையும் கற்றுக்க மாட்டோம். இதுக்காக தானே வந்தேன், செஞ்சுட்டேன், இப்போ என்ன பண்ண, போர் அடிக்குது அப்படிம்போம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், இங்கே கூட என்ன நல்லா இருக்கு. அப்போ இது இன்னும் அடிஷ்னல் நமக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது சேரும். அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நாட்டம் இயற்கையே எது மேலே இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய நாட்டம் இயற்கையே எது மேலே இருக்குதுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் நீங்கள் இங்கே வந்தது. இப்போ கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை. இந்த கிடைக்கலேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நாட்டம் அங்கே தான் இருக்குது. நாட்டம் இருக்கிறது மேலே எப்படி நீங்கள் விடுவீங்க? ஆனால் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, ஓடிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களை என்ன பண்ணிக்கணும்னா மனசை பக்குவப்படணும். சரி, இதே ஒரு நிமிஷம் இருக்கா, ஓடிட்டே இருக்கடா, ஒரு நிமிஷம் இருக்கா, 50 வயசு ஆகி போச்சுடா, 50 வருஷம் ஆச்சு இந்த உலகத்துக்குள்ளே வந்து, நீயும் எதையோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்க, ஆனால் அதுவும் கிடைச்ச பாட்டை காணும். எப்போ தாண்டா நிம்மதி அடைவேன், ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே பேசி ஒரு நிமிஷம் நீங்கள் ஓடுற ஆள் இப்படி நிற்கிற மாதிரி நினச்சிக்கங்க. இப்போ எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அது எனக்கு வேணும்ல, அதுக்காக தான் நான் அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி உனக்கு வேணும்னு நீயும் ஓடின, 50 வயசு ஆகிப்போச்சு, நீ இன்னொரு ஒரு 10-20 வருஷம் இருப்பியா, அதுக்குள்ளே செத்து போயிடுவேன். நீயும் அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியாது. ஓடி 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 நீயும் ஓஞ்சது தான் மிச்சம். இப்போது உனக்கு கிடைக்காத ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறியே, இந்த ஓடி வந்து இந்த 50 வருஷ காலத்தில் உனக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னு நினைக்காது நீ யோசிச்சியா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கேட்கும் பொழுது ஒரு செகண்டை நம்ம திரும்பி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட மலை போல் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மகிட்ட இருக்கும். சரிங்களா? உறவுகளாகட்டும், அன்பு செலுத்தக்கூடியவர்களாகட்டும், காசு பணமாகட்டும், நிம்மதியாகட்டும், மன அமைதியாகட்டும், இல்லை இறை நினைக்கக்கூடிய எண்ணமாகட்டும், சேர்த்து வைத்த அறிவாகட்டும், என்ன வேணாலும் அது ஒரு மலை போல் நம்மகிட்ட கூஞ்சிருக்கும். ஆனால் அதை சிந்திக்காமல் அந்த ஒன்று கிடைக்காததுன்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். இதுதான் நமக்கு டெஸ்ட்டு. உனக்கு வேணுங்கிறத வந்து கிடைக்கலேன்னு சொல்லி நீ ஓடி வந்து ஓஞ்சு போய் உனக்கு கிடைச்சது எல்லாத்தையும் நீ வந்து புறந்தள்ளறையா, இல்லை முயற்சி செய்யாதேன்னு யாரும் ஒரு காலத்தில் சொன்னதே கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை சரியான அணுகுமுறையில் முயற்சி செய்யும்போது அது உனக்கு கிடைக்கும். கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அதை ரிலன்ட்லெஸ், அதை நீ வந்து வேணும்னு ஓடி அதுக்கு வந்து சலிக்கும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீ இழக்கிற. இது பண்ணிக்கும். அப்போது அது கிடைக்காமையே இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஒரு நிமிஷம் உன்னை ஆசுவாசப்படுத்து, உனக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனி, இருப்பதை முதல்ல பூரணமாக அனுபவி. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், என்னை வச்சே சொல்கிறேன். என்கிட்ட எவ்வளோ கேமரா கொடுத்தீங்கனாலும் எவ்வளோ லென்ஸ் கொடுத்தீங்கனாலும் எனக்கு பத்தாது.
ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். புதுசாக ஒரு மாடல் ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனிக்காரன் விட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு போயிட்டே இருப்பேன். என்னுடைய குணமாக இருந்தது தான். சரிங்களா? அப்புறம் ஒரு நாள் அப்படியே பொறுமையாக உட்காந்து நம்ம ஏன்னா என்னங்க அது 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். நம்ம என்ன மாதமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். அவன் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கேமரா கம்பெனிக்காரன் ஒருத்தர் விடும்போது போய் அது 1.5 லட்சம், இது 1 லட்சம், இது 50,000 80,000 வாங்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இது அப்படியே மண்டையை போட்டு கடையும். இப்போது மேட்ரு என்னென்னா, காசு பணம் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது தான். அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அது நம்மளை விட 4 காத தூரத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அப்படியே ஓஞ்சி இப்படி நிற்கும் போது அது நிற்கும். 4 காத தூரத்தில் அதுவும் நின்றும். வாடா கமான், இந்த வடிவேல் ஜோக்கில் வாடான்னு அந்த கிட்னி தேர்ற கூப்பிடுவாங்க அந்த பையன் மாதிரி. அது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும். ஒரு செகண்ட் இப்படியே ஆசுவாசம். இதெல்லாம் நான் பண்ணுனது சொல்கிறேன். அப்படியே நிறுத்திட்டு ஒரு செகண்ட் நின்றுடா நிறுத்தலாம். ஒரு நிமிஷம் யோசிப்பு. எதுக்கு உனக்கு இப்போ கேமரா வேணும்? எதுக்கு இப்போ உனக்கு அந்த லென்ஸு வேணும்? முதல்ல யோசி. இங்கோட்ட இல்லையா முதல்லன்னு சிந்திச்சு பார்த்தா இருக்குது. கேமரா இருக்குது, லென்ஸ் இருக்குது. இதனுடைய தேவைக்கு போதுமான ரொம்ப சந்தோஷம், போதும். பின்ன இந்த மைக்கு இதெல்லாம் இருக்குது, போதுமா? போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்ன எதுக்குடா உனக்கு இன்னொரு கேமரா லென்ஸு? மாப்பிள அது நல்லா இருக்கேடா, அவன் புதுசாக விட்டுருக்கான் பாரு, அந்த டயல் இப்படி இருக்குது, இந்த லென்ஸ் இப்படி இருக்குது, இதில் போட்டோ எடுத்தா சரி. இல்லைன்னு சொல்கிறதுக்குல்ல, உங்களுக்கு நீங்கள் தான் பேசிக்கணும். இல்லைன்னு சொல்கிறதுக்குல்ல, அந்த கேமரா புதுசாக தான் இருக்குது, ஹேண்டியாக இருக்குது, அந்த லென்ஸும் சின்னதாக தான் இருக்குது, அதனுடைய நல்ல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குடா. இப்போ இதே வேலையை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேமரா லென்ஸும் செய்யாதா அப்படின்னா, அப்படின்னா பதில் சொல்லு. செய்யுமா செய்யாதான்? செய்யும். எத்தனை நாள் இந்த கேமராவை லென்ஸையும் தூக்கிட்டு போய் போட்டோ எடுத்துகிட்டு நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கங்க, ஒரு பதிலும் கிடைக்காது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இருக்கிறத விட்டுறோம். இருக்கிறதே நமக்கு வேணுங்கிற வேலை எல்லாத்தையும் செய்யும். ஆனால் நம்ம புத்தி எங்கே போகுதுன்னா, அங்கே அது கிடைக்காத ஒன்றுக்கு போயிடுது. அப்போ இது எப்படி கிடைக்காத ஒன்று எப்படி கிடைக்க வைக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, முதல்ல இருக்கிறத அனுபவி. இந்த எனர்ஜி அனுபவிக்காமல் நம்மகிட்ட இருக்கிறது கூடிக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், இதுலேருந்தே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிரும். இது பயன்படுத்தாமல் இருக்கும். இதிலிருந்தே அந்த பயனற்றதுங்கக்கூடிய அந்த ஒரு இது ஃபார்ம் ஆயிரும். அப்போ இது நேரடியாக நம்ம தான் பாதிக்கும். ஏன்? அது நம்ம பொருளில் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி வச்சுருக்கோமே. இது பயனற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி அக்குமுலேட் ஆனது என்ன பண்ணுன்னா, நம்மளை ஓட விடாமல் நம்மளை ஒரு மாதிரி வெக்ஸ்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பொருள் பயன்படாமல் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஏதோ ஒன்று வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுவும் போயிட்டே இருக்கும். நம்மளும் அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு உண்டான ஒரு தெம்பு திராணி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நம்மகிட்ட. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல இருக்கிறத முதல்ல வச்சு சந்தோஷமாக. இதுதான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது. முதல்ல உள்ளதை வைத்து அமைதியடை அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ஒரு ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது இருக்கிறத வச்சு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே ஒருத்தன் 4 காத தூரத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, நமக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் இவன் என்ன நம்மளை இவ்வளோ நாள் துரத்துலையே அப்படின்னு சொல்லி அவன் நம்மகிட்ட வருவான். டேய் வாடா, என்னடா துரத்துல? வேண்டா, இருக்கிறத வச்சே நல்லா இருக்கேன். அவன் இந்த வேணும்னு நினைக்கிறனுடைய நிலை மாறிடும். திருந்திட்டான். இன்னி அவனை நான் டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்மகிட்ட வந்துடும். நான் வர்றேன், இதுக்கு மேலே நீ ஓட வேண்டாம், நானே வர்றேன். அனுபவத்தில் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது இப்போ எனக்கு வேணுங்கக்கூடிய கேமரா லென்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு இல்லை. ஆனால் எனக்கு வேணுங்கக்கூடிய அந்த ஒரு மன நிம்மதியோ அறிவோ இல்லையா, ஒரு தெளிவோ அதெல்லாம் எனக்கு வந்திருக்கு. இது என்ன பொருள் தானே, அது வரும், அது எனக்கே தெரியும், அது வரும்போது வரும். அதை பற்றி எனக்கு இப்போ கவலை இல்லை. ஏன்? நான் முதல்ல இருக்கிறத முதல்ல உருப்படியாக பயன்படுத்துகிறேன். அப்போது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நான் ஓடி இப்போ நிறைய பேருக்கு ஒரு மாதிரி நான் கேமரா லென்ஸை வச்சு ஈஸியாக சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன அன்பு, பாசம், காதல் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும் தேடி ஓடுறீங்க, அது கிடைக்கல. முதல்ல என்ன இருக்கோ அதை வச்சு அனுபவிங்க. என்னங்க வாழ்க்கையில் துன்பமாகவே இருக்குது, அது எப்படிங்க துன்பமாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும்? ஒன்றா நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் நீங்களாக உட்காந்துருப்பீங்க ஒன்று, இல்லைன்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாற்ற தெரியாமல் இருக்குங்கிறது 2. அந்த இடம் நல்லா இருந்தாலுமே என்னுடைய குணம் இன்னும் பக்குவமாக இல்லைங்கிறதுனால அந்த இடம் மோசம். ஏன்னா என் கவனம் அங்கெல்லாம் இருக்குது, இருக்கிறதுல இருக்க சரியாக என்னால் அனுபவிக்க முடியலன்னு அர்த்தம். ஸோ இது 2ஐயும் நம்ம சரி பண்ணிட்டோம். நாமளாக போய் ஒரு வினையில் உட்காந்துட்டோம்னா அந்த வினையை விட்டு நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். வினைக்குள்ளேயே உட்காந்துட்டு அதை நல்லதாக மாற்றணும்னு முடியாது. அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புது உலகம் உங்களுக்கு தெரியும். இல்லை இடம் நல்லது, ஏன் புத்தி தான் எனக்கு வினை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களை தான் மாற்றிக்கணும். இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கும் பொழுது எது வேணுமோ அது தானாக நம்மிடம் சேரும். ஸோ எப்போ இந்த அப்சஷன், அதாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பு உங்களை விட்டு கட்டாகுதோ, நீங்கள் எப்போ அமைதியாகவும் பொறுமையான ஒரு மனோநிலைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்களோ, அன்றைக்கு உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே
தானாகவே உங்ககிட்ட வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் அதற்குண்டான நம்பிக்கையோ இல்லை பலமோ தைரியமோ இல்லாமையே தங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு குழப்பத்துலேயும் தெளிவில்லாமையும் ஒரு வருத்தத்துலேயும் இருந்து வாழ்ந்து மடிஞ்சிடுறாங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். ஸோ யா, இது ஒரு சின்ன ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், வேலை செய்யும். எஸ். ஸோ உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன், நல்ல நல்ல கேள்விகள். நாளையிலேருந்து அந்த கேள்விகள் இது சொல்லியே ஆணுங்கிறனால இந்த ஒரு பதிவை சொன்னேன். நாளையிலேருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களில் சந்திப்போம். ஸோ நாளை சந்திப்போம். வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் அதற்குண்டான பதிலையும். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்தேன். நன்றி.